ஒருமுறை சனீஸ்வரன் அனுமனை தான் பிடித்து கொள்ளும் நேரம் வந்ததை அறிந்து அவரிடம் போறாரு. அப்ப அனுமன் சீதாதேவியை மீட்டு வர வேண்டி பாலம் கட்டும் பணியில் இருக்காரு. அப்ப சனீஸ்வரன், அஞ்சனை மைந்தனே, உங்களை நான் பிடிப்பதற்கான நேரம் இது, அதனால் தங்கள் உடலில் ஏதேனும் ஒரு பாகத்தை கொடுங்கன்னு கேட்க, சீதா பிராட்டியை மீட்டதற்கு பிறகு நானே உங்களை தேடி வரேன்னு சொல்றாரு. எதற்கும் ஒரு கால வரைமுறை உண்டு, அதற்கு அனைவருமே கட்டுப்பட்டாக வேண்டும் அப்படின்னு சொல்ல அனுமனும் சரின்னு சொல்லி தன்னோட தலையில அமர சொல்றாரு. சனீஸ்வரனும் அனுமனோட தலையில் அமர, அதுவரை சின்ன கற்களை தூக்கிய அனுமன் அதன் பிறகு பெரிய பெரிய பாறைகளை தலையில் சுமந்து கடல்ல தூக்கி போடுறாரு. இந்த பாரத்தை தாங்க முடியாம சனீஸ்வரன் அனுமன் தலையிலிருந்து கீழே இறங்கிடுறாரு. அப்ப அனுமன், என்ன இறங்கிட்டீங்கன்னு கேட்க, உங்களிடம் நான் தோற்றுவிட்டேன்னு சொல்றாரு. அதற்கு அனுமன், 7.5 ஆண்டுகள் பிடிக்க வந்த நீங்கள் 7.5 நாளிகை என்னை பிடித்து உங்கள் கடமையை செய்தீர்கள் என்று கூறினார். அதற்கு சனீஸ்வரனோ, உங்கள் மூலம் ராமபிரானுக்கு உதவி சிறு புண்ணியம் கிடைக்க பெற்றேன், உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேளுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. யார் ஒருவர் பக்தி சிரத்தையோடு ராமநாமம் சொல்கிறார்களோ அவரை நீங்கள் பிடித்தாலும் துன்பம் தரக்கூடாது என கேட்கிறார் ஹனுமான். ஜெய் ஸ்ரீராம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.